உங்கள பார்த்து யாராச்சு, நீங்க படம் விக்கிற மாரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த விக்ரம்னு யோசிப்பீங்களா? இல்ல இந்த விக்ரம்னு யோசிப்பீங்களா? நீங்க மோஸ்ட் ஆஃப் த டே உட்காந்துட்டே தான் இருக்கீங்கன்னா, இந்த விக்ரமா தான் இருக்கும். இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. பெட்டுல, சோஃபால, ஆஃபீஸ்ல, வண்டியில எல்லா இடத்துலயும் உட்காந்துட்டு தானே இருக்கீங்க. உங்க பாடி ஒரு பயங்கரமான அடாப்டேஷன் மெஷின். நீங்க எது அதிகமா பண்றீங்களோ, அதுக்கு ஏத்த மாரி அது அடாப்ட் ஆயிடும். உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி எஃபிஷியன்ட்டா பண்ண அடாப்ட் ஆயிடும். சிம்பிளா சொல்லணும்னா, ஃபேன் ஸ்விட்ச் மாரி தான். எந்தெந்த மசில்லாம் அதிகமா யூஸ் ஆகுதோ, அந்தந்த மசிலோட ரெகுலேட்டர ஹை ஸ்பீட்ல போட்டு விட்டுரும். எந்தெந்த மசில யூஸே பண்றது இல்லையோ, அதோட ஸ்விட்ச ஆஃப் பண்ணி விட்டுரும். நம்மளும் இருக்கமே, இதோட விடுவோமா? ஸ்டைலா உட்காருது, சைடா உட்காருது, கால் மேல கால் போட்டு ராஜா பகவத் மாதிரி இருக்கா உட்காருதுன்னு கண்டதெல்லாம் பண்ணுவோம். நமக்கு வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு ஒர்க் தான். உட்காருதுன்னா, இந்த அடாப்டேஷன் ஒரு நல்ல விஷயம். ஆனா, நமக்கு எக்கச்சக்க ஒர்க் இருக்கு. நெறைய மூவ்மெண்ட் பண்ணணும். நெறைய ஆக்டிவிட்டி பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கெல்லாம் இந்த அடாப்டேஷன் நல்லது கிடையாது. அது மட்டும் இல்லாம, இந்த அடாப்டேஷனால நமக்கு ஷோல்டர் பெயின், நெக் பெயின், பேக் பெயின், ட்ராப் பெயின் எக்கச்சக்க பெயின் வர ஆரம்பிச்சுரும். அது மட்டும் இல்லாம, வொர்க் அவுட்லாம் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, வொர்க் அவுட்டும் எஃபிஷியன்ட்டா பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம, இன்ஸ்டன்ட்டா ஹைட் ஏத்தணும்னு நெனைக்கிறீங்களா? 1லேருந்து 1 1/2 இன்ச் வரைக்கும் கூட ஏத்தலாம். வெறும் பாஸ்டர் கரெக்ட் பண்றதுனால மட்டுமே. ஆனா உங்க பாஸ்டர் தப்பா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்க தலை கழுத்துலேருந்து ஃப்ரண்ட்ல ப்ரொட்ரூட் ஆயிருந்தா, உங்க ஷோல்டர் அண்ட் அப்பர் பேக் ரவுண்ட் ஆகி ஃப்ரண்ட்ல ஒரு ஹஞ்ச் பேக் மாதிரி இருந்தா, உங்க லோவர் பேக்ல ஒரு எக்ஸசிவ் ஆன்டீரியர் டில்ட் இருந்தா, இதெல்லாம் தான் சிம்பிள்ஸ் தட் யுவர் பாஸ்டர் இஸ் நாட் குட். இதெல்லாம் நடந்தா ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் புஷ்பா படத்துல வர புஷ்பராஜ் மாதிரி சைடா இழுத்துட்டு நடக்க வேண்டியதுதான். ஏன்னா இதெல்லாம் நடந்தா உங்களோட பாடியோட ஒரு சைடுக்கும் இன்னொரு சைடுக்கும் இம்பேலன்சஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுலும் மோசமாகாம இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாம கரெக்ட் பண்றதுக்கும் சில ஈஸியான குவிக் எக்ஸசைசஸ் இருக்கு. இதை பத்தி சயின்டிபிக் பேப்பர்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹலோ இருங்க வீடியோ மாத்தாதீங்க. சயின்ஸ்லாம் எதுக்கு நாங்க பார்த்து சொல்றோம்னா, இந்த ரிசர்ச்லாம் பண்ணி சொன்னாதான் உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகும்ட்டு. இவ்வளோ ரிசர்ச் பண்ற எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் போட்டு போலாம் தெரியுமா? ஸோ நான் சொன்ன சயின்டிபிக் பேப்பர்ஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, நம்ம பாடியில சில மசில்ஸ்லாம் யூஸ் பண்ணாம அண்டர் ஆக்டிவா வீக்கா இருக்கு. அதே நேரத்தில் அதோட ஆன்டாகனிஸ்ட் மசில்லாம் ஓவரா யூஸ் பண்ணி டைட்டா இருக்கு. இதை நம்ம சரி பண்ணோம்னா இது எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்றதுக்கு 2 ரவுண்டு தான். ஹலோ 2 ரவுண்டோட தப்பா நினைக்காதீங்க. நான் சொல்றது எக்ஸசைசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்பர் பாடி, செகண்ட் ரவுண்ட் லோவர் பாடி. இந்த 2 ரவுண்டுமே நீங்க எங்க வேணா பண்ணலாம். இன்ஸ்டன்ட்டாக ரிசல்ட்ஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா கடைசியில் தான் இந்த எக்ஸசைசஸ்லாம் எப்படி உங்கள் லைஃப் ஸ்டைலில் இன்கார்பரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நான் அப்பர் பாடியில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற எக்ஸசைஸ் ஓவர் அண்ட் பேக். இதை நீங்கள் பேண்டோட தான் பண்ணோட இல்லை, ஒரு டவலோட இல்லை ஒரு பிவிசி பைப்போட கூட பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்கள் ஹஞ்ச் பேக் பொசிஷனுக்கு காரணமாக இருக்கிற செஸ்ட் அண்ட் ஷோல்டர் மசில்ஸ் ஸ்ட்ரெச் ஆகும். 2 சைடையும் ஆப்போசிட் சைட்ஸில் புல் பண்ணிக்கிட்டு இந்த எக்ஸசைஸ் பர்ஃபார்ம் பண்ணுங்க. உங்கள் கை ஓவர் ஹேண்ட் கிரிப் பொசிஷனில் இருக்கணும். எல்போ பெண்ட் பண்ணாமல் கையை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போங்க. மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. எக்ஸசைஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரெச்சாக இருக்கட்டும், 2 சைடுமே ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ முன்னாடி வரப்போவும் அதே மாதிரி அந்த ஸ்ட்ரெச்சை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் 2 கைக்கு உள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாகவே வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் ஈஸி ஆக ஆக க்ளோஸராக கொண்டு வந்துக்கோங்க. 2வது கோப்ரா ஸ்ட்ரெச். எந்தெந்த மசில்லாம் நீங்கள் உட்கார டைட் ஆகுதோ அந்த எல்லா மசிலையுமே ஒரே எக்ஸசைஸில் ஸ்ட்ரெச் பண்ணிவிடும். இதில் நீங்கள் என்ன முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும்னா, புஷ்அப் மாதிரி கையில் எஃபர்ட் போடாமல் பேக்கில் இருக்கிற மசில்ஸ்லாம் இன்வால்வ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் பர்ஃபார்ம் பண்ணுங்கள். இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது? குப்புறப்படுத்திட்டு உங்கள் கால் ரெண்டும் ஷோல்டர் டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. உங்கள் ஃபீட்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்கள் குவாட்ஸை டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் முட்டி தரையில் படக்கூடாது. உங்கள் ஷோல்டர் பிளேட்ஸை பேக் அண்ட் டவுன் இழுத்துக்கோங்க. உங்கள் கையில் இருக்கிற மசில்ஸை யூஸ் பண்ணாமல் உங்கள் பேக்கில் இருக்கிற மசில்ஸை யூஸ் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி எந்திரிச்சிக்கோங்க. டாப் பொசிஷனில் ஹோல்ட் பண்ணி ஒரு 3 to 5 டீப் பிரெத்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்துடலாம். இதை ஒரு அட்லீஸ்ட் 4 to 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். 3வது நம்ம அப்பர் பாடிக்கு பார்க்க போகிற எக்ஸசைஸ்க்கு பேர் ஸ்டாண்ட் அண்ட் ரீச். அதாங்க புஷ்பா ஸ்டைல் ஏசிமெட்ரிஸ், இம்பேலன்சஸ்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸசைஸ் இது. இந்த ஏசிமெட்ரிஸ் ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிப்பில் இருக்கிற கியூவல் மசில், அதாவது குவாட்ராட்டிஸ் லம்போரம்ங்கிற மசில் டைட் ஆகிறதுனால தான். இதை நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கையை உங்கள் ஹிப்பில் வச்சுட்டு ஆப்போசிட் ஹேண்டை அப் அண்ட் பேக் டுவர்ட்ஸ் த ஆப்போசிட் சைடு நீங்கள் புல் பண்ணணும். இந்த டாப் பொசிஷனில் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்துடுங்க. மறக்காதீங்க, ஒரு சைடு மட்டும் பண்ணிவிட்டு விட்டுறாதீங்க. 2 சைடும் இதை பண்ணியே ஆகணும். எந்த சைடு அதிகமாக டைட்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். 4th அண்ட் ஃபைனல் எக்ஸசைஸ் அப்பர் பாடிக்கு
2 எக்ஸசைஸ் இதில் கம்பைன் பண்ண போகிறோம். வால் ஸ்லைட்ஸ் அண்ட் சின் நாட். ஹன்ச்ட் பொசிஷனுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கிற லோவர் ட்ராப்ஸ். அதே மாதிரி நெக் ஃப்ரண்ட்டில் வரதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தா வீக்காக இருக்கிற நெக் ஃப்ளெக்ஸார் மசில்ஸ். இந்த எக்ஸசைஸை பெர்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு ஒரு வால் தேவை. வாலில் சாஞ்சுக்கோங்க. உங்கள் அப்பர் பேக் அண்ட் லோவர் பேக் வாலோட காண்டாக்டில் இருக்கணும். இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி உங்கள் ஹேண்ட்ஸை மேலேயும் கீழேயும் ஸ்லைட் பண்ணுங்கள். இது பண்ணுறப்போ நீங்கள் சின் நாட்ஸும் ஆட் பண்ணிக்கணும். இந்த எக்ஸசைஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப உங்களுக்கு மிட் பேக்லேயும் நெக்லேயும் ஒரு நல்ல கண்ட்ராக்ஷன் ஃபீல் ஆகும். ப்ரோ டிப், உங்கள் பேக் வாலுக்கு அகேன்ஸ்டாக ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் கால் ரெண்டுத்தையும் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி வால் ஸ்லைட்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா இதே போஸ்டரை மெயின்டைன் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி ஷோல்டர் டபிள்யூஸ் பர்ஃபார்ம் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரவுண்ட் 2. இந்த செட்டில் 4 எக்ஸசைஸ் லோவர் பேக் அண்ட் லோவர் பாடிக்காக பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தொராசிக் ரொட்டேஷன்ஸ். இது லோவர் பேக் பெயினுக்கு மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி அப்பர் ஹன்ச்சிங்க்கு கூட இது காரணமாக இருக்கலாம். தொராசிக் ரொட்டேஷன் ஃப்ளோரில் பண்ணணும். உங்கள் முட்டியும் கையும் ஃப்ளோரில் வச்சுக்கோங்க. உங்கள் நீஸ் உங்கள் ஹிப்புக்கு லைனில் இருக்கணும். இப்போ கை ரெண்டுத்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. ஒரு கை எடுத்து உங்கள் கழுத்துக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. உங்கள் ஹிப்பை பின்னாடி தள்ளி ஹீல் கிட்ட எடுத்துகிட்டு போங்க. பெண்ட் பண்ண எல்போவை ஃப்ளோர்கிட்ட எடுத்துகிட்டு போங்க. அதே எல்போவை ஸ்லோவாக சீலிங் பக்கமாக எடுத்துகிட்டு போங்க. டாப் பொசிஷனில் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வாங்க. உங்களுக்கு தலை சுற்றுற மாதிரி இருந்தால் உங்கள் ஐயை எல்போ மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் பர்ஃபார்ம் பண்ணுறப்போ டாப் பொசிஷனில் உங்களுக்கு மிட் பேக்கில் ஒரு நல்ல கண்ட்ராக்ஷன் ஃபீல் ஆகும். மறக்காமல் ஒரு சைடு மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடும் பண்ணுங்கள். ஒரு சைடு மோர் எஃபெக்டிவாக இருந்தால் உங்களுக்கே தெரியும், எக்ஸ்ட்ராவாக அந்த சைடு ஹோல்ட் பண்ணுங்கள். லோவர் பாடியில் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது நீலிங் ஹிப் ஃப்ளெக்ஸர் ஸ்ட்ரெச். ஏற்கனவே நான் உங்ககிட்ட ஆன்டீரியர் பெல்விக் டில்ட்டை பற்றி பேசியிருந்தேன். அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்ட்ரெச். எக்ஸசைஸ் பண்ணுறப்போ மட்டும் இல்லை, ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறப்போ டெக்னிக்குங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். சும்மா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போய் நிறைய பேர் இந்த ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க, ஆனால் அது அவ்வளோ எஃபெக்டிவாகவே இருக்காது. இந்த ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ உங்கள் பெல்விஸை நீங்கள் பாஸ்டீரியராக டில்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். இந்த டக் பண்ணுறப்போ உங்கள் க்ளூட்ஸையும் உங்கள் ஆப்ஸையும் டைட்டாக வச்சுக்கணும். இப்படி பண்ணாதான் இந்த ஸ்ட்ரெச் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ ஸ்லைட்டாக லீன் ஃபார்வர்ட் பண்ணி பண்ணுங்கள். ரெப்ஸை பொறுத்த வரைக்கும் 10 டீப் பிரெத்ஸ் இந்த எக்ஸசைஸை பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் இன்னொரு சைட் பண்ணுங்கள். நம்ம மூணாவதாக பார்க்க போது பிஜின் ஸ்ட்ரெச். போன ஸ்ட்ரெச்சில் பார்த்தா அதே ஹிப் ஃப்ளெக்ஸஸை இன்னும் டீப்பாக ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் இருக்கிறதுனால உங்களோட இம்பேலன்சஸும் இதில் கரெக்ட் ஆகும். இந்த ஸ்ட்ரெச்சை பெர்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு ஒரு சோஃபா இல்லை குஷன் இருக்கிற சேர் தேவைப்படும். ஒரு நீ எடுத்து ஃப்ரண்ட்டில் க்ராஸாக வச்சுட்டு இன்னொரு காலை பேக்கில் வச்சுக்கோங்க. பேக் லெக்கோட நீயை மறக்காமல் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கையை உங்கள் ஃப்ரண்ட் லெக்கோட பாதத்துலேயும் இன்னொரு கையை உங்கள் ஃப்ரண்ட் லெக்கோட நீலையும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷனில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்ட் லீன் பண்ணி இது பண்ணுறப்போ ஒரு டீப் ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். உங்கள் செஸ்ட்டை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் எடுத்து ஃபார்வர்ட் லீன் பண்ணிங்கன்னா இந்த ஸ்ட்ரெச் இன்னும் இன்டென்சிஃபை ஆகும். நீங்கள் லெஃப்ட் ரைட் சென்டர் மூவ் பண்ணி உங்களுக்கு எந்த பொசிஷனில் எந்த ஆங்கிளில் ஸ்ட்ரெச் இன்னும் பெட்டராக ஃபீல் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி அதில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் மறக்காமல் இன்னொரு சைடும் பர்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. நீங்கள் நிறையா வாட்டி என்ன ரியலைஸ் பண்ணுவீங்கன்னா ஒரு சைடு இன்னொரு சைடு இன்னும் டைட்டாக இருக்குன்னு ஸ்ட்ரெச் நல்லா ஃபீல் ஆகும் ஒரு சைடு. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ்னால தான். இது ரொம்ப காமனான ஒரு விஷயம். அதனால் இதை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு புரியுது, சில பேருக்கு இந்த பிஜின் ஸ்ட்ரெச் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னு. உங்களுக்காக தான் இந்த வேரியேஷன். ஒரு நார்மலான சேரில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு செஸ்ட்டை ஃபார்வர்டு எடுத்து ஃபார்வர்ட் லீன் பண்ணுங்கள். 4th அண்ட் ஃபைனல் எக்ஸசைஸ் க்ளூட் பிரிட்ஜ். மென் நிறைய பேர் க்ளூட் தானே நமக்கு எதுக்கு அப்படின்னு க்ளூட் ஒர்க் அவுட்டே பண்ண மாட்டாங்க. ஆனால் க்ளூட் ஆக்டிவேஷன் அண்ட் கண்ட்ரோல் உங்கள் பாஸ்டரை மெயின்டைன் பண்ண ரொம்ப முக்கியமானது. சீலிங்கை பார்த்த மாதிரி ஃப்ளோரில் படுத்துக்கோங்க. உங்கள் கால் ரெண்டுத்தையும் ஷோல்டர் வித்தில் வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த பாஸ்டீரியர் பெல்விக் டில்ட் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் உங்கள் கோரையும் டைட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் க்ளூட்டை ஸ்க்வீஸ் பண்ணி உங்கள் ஹிப்பை மேலே தூக்கணும். டாப் பொசிஷனில் ஒரு 10 செகண்ட்ஸ் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு 10 to 20 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் பண்ண நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி ஆகிடும். அதனால நீங்கள் அடுத்து பண்ண வேண்டியது சிங்கிள் லெக் க்ளூட் பிரிட்ஜ். சிங்கிள் லெக் க்ளூட் பிரிட்ஜ் பண்ணுறதுனால உங்கள் பாஸ்டர் இம்ப்ரூவ் ஆகிறதோட சேர்த்து உங்கள் ஏசிமெட்ரியும் நீங்கள் கண்டுபிடிச்சி அதுலேயும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சயின்டிஃபிக் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா உங்கள் ஒர்க் டேயில் நீங்கள் ஒரே பாஸ்டில் ரொம்ப நேரத்துக்கு இருக்கீங்கன்னா எவ்ரி 52 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி பிரேக் எடுக்கணும்ன்ட்டு. அந்த மாதிரி பிரேக் எடுக்கிறீங்கன்னா ஒரு வாட்டி ரவுண்ட் 1 ஒரு வாட்டி ரவுண்ட் 2 பர்ஃபார்ம் பண்ணி அதை ஆல்டர்னேட் பண்ணுங்கள். இல்லை புரியுது, ப்ராக்டிக்கலாக உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுங்கிறீங்க, எனக்கு புரியுது. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 வாட்டியாச்சும் இதை பர்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுவும் முடியாதா? சரி, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது பர்ஃபார்ம் பண்ணுங்களேன். நல்லது பாஸ்டருக்கு. இந்த 2 ரெண்டும் பர்ஃபார்ம் பண்ணுறத தவிர நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வாக்கிங் பண்ணி மூவ்மெண்ட்லேயே இருந்தீங்கன்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாஸ்டருக்கு மட்டும் இல்லை, வெயிட் பேலன்ஸ் அண்ட் உங்கள் ஓவரால் ஹெல்த்துக்கு கூட.